டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு சென்னை 98. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தமிழ் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க டேலி ஷார்ட்கட் வீடியோஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வவுச்சரில் பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்ப நம்ம ப்ரீவியஸ் வவுச்சர் என்னன்னாலும் இதில் போய்க்கிறதுக்காக உள்ள ஆப்ஷன்ஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வவுச்சரில் உள்ள மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை சொல்கிறதுக்காக தான் அந்த ஷார்ட்கட்டு. அடுத்தது பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட் என் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது வவுச்சர் இமீடியட்டாக க்ரியேட் ஆகும். அதே டேலி ப்ரைமில் ஆல்ட் சி க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புது ஸ்டாக் ஐட்டம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த வவுச்சரில் இருக்கக்கூடிய டேக்ஸோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஆல்ட் ஏங்கிற ஆப்ஷன். ஆல்ட் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த வவுச்சரில் எந்தெந்த ஐட்டம்லாம் டேக்ஸு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தோட டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தனியாக டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு ஆல்ட் ஏ. இப்போ பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டத்தை பேஸ் பண்ணி இந்த கஸ்டமர் இதுக்கு முன்னாடி எப்போ வாங்கியிருக்காங்க, இது நம்ம யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் குவாட் வியூவோட எல்லா டீட்டெயில்ஸையும் இதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் எஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வச்சார். இந்த பர்டிகுலர் ஐட்டம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத பர்ச்சேஸில் தெரிஞ்சுக்கலாம். எந்த குடோன் வழியாக அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணாங்கிறது குடோன் டீட்டெயில்ஸில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை அந்த கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டிங்கிற டீட்டெயில்ஸையும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே ரிலேட்டட் சேம் கேட்டகரியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறதையும் கீழே உள்ள ஐட்டம் சேம் கேட்டகரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம இன்னும் கிளியர் வியூ தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஒவ்வொரு பில்லோட டீட்டெயில்ஸு, க்ளோசிங் கேட்டகரி எல்லாத்தையுமே இந்த ஒரு குவாட் வியூவிலேருந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் ஈஸியாக ரிட்ரை பண்ண முடியும். இதுக்கான ஷார்ட்கட் திருப்பி சொல்கிறேன், ஆல்ட் எஸ். இது ஃபுல் குவாட் வியூ. ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பேஸ் பண்ணி அந்த கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதுலேருந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்க்ரீன்லேயே நம்மளால் எல்லா ஸ்டாக் ஐட்டத்தோட இன்ஃபர்மேஷன்ஸையும், அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் எங்கெல்லாம் ஓவராலாக பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு குவாட் வியூவிலேருந்தே நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ப்ரீவியஸ் வவுச்சரோட நேரேஷனை நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஆர் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நேரேஷனில் வச்சுட்டு ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வவுச்சரோட நேரேஷன் அப்படியே வந்திருக்கும். நீங்கள் வேணுங்கிறத எடிட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வவுச்சரை எப்படி டூப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டேலி ERP 9 டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வெறும் ஆல்ட் 2 மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். பட் ஆனால் டேலி ப்ரைமில் அது அப்படி எடுக்காது. என்ன செய்யணும்னா பர்டிகுலர் வவுச்சரில் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் 2-ஐ 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ட் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் நீங்கள் 2-ஐ ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் டூப்ளிகேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வவுச்சர் டூப்ளிகேட் ஆகி உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் வவுச்சர் நம்பரை மட்டும் வேறு நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த வவுச்சரை டூப்ளிகேட் ஆனதோட சேவ் பண்ணிக்க முடியும். இதான் டூப்ளிகேட் பண்ணுறதுக்குள்ள வவுச்சர். அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸை பற்றி பார்க்கலாம். சன்ட்ரி டேட்டாஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சன்ட்ரி டேட்டாஸோட வெவ்வேறு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் நம்ம எப்படி கேதர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான சன்ட்ரி டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ட் என் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காலம் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் அப்டேட் பண்ணணும், மந்த்லி வேணுமா, குவார்ட்டர்லி வேணுமா, இயர்லி வேணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்டிகுலர் டேட்டா மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதில் இருக்கிற டீட்டெயில் எவ்வளோ, டெபிட் எவ்வளோ அப்படிங்கிறத அட்டெஸ்டச்சில் ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கம்ப்ளீட் இயரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை இதில் ரிசீவ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் மற்ற காலம்ஸ், ஹைடான காலம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வீக்லி வேணும், குவார்ட்டர்லி வேணும், அப்படி இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை திருப்பி ஒன்ஸ் அகெயின் இப்போ வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் ஆல்ட் என் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதில் குவார்ட்டர்லினா குவார்ட்டர்லி, ஸோ 4 குவார்ட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மற்ற டேட்டாஸோட கம்பேர் பண்ணி ஈஸியாக உங்களால் செக் பண்ண முடியும். ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் வீக்லி. இப்போ வீக்லி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு காலண்டர் இயரை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மந்தில் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். இப்போ அப்ராக்சிமேட்டாக 42 வீக்ஸ் வருது அப்படின்னா அந்த 42 வீக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வீக் பை வீக் இதுலேருந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு 15 டேஸ் வேணும்னாலும் 15 டேஸும் இதில் எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 4 வீக்ஸ் மட்டும் போதும் மந்த்லி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால் இதுலேருந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். எல்லாமே இந்த ஆல்டிஎன் அப்படிங்கிற ஒரே ஷார்ட்கட் மூலயமாவே நீங்கள் வெவ்வேறு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சென்னை 98 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எது ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.